Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து C#.net பயன்படுத்தி எப்படி WP CRUD application நம்ம செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஒரு டெமோ நான் காட்டுறேன். ஸ்டூடண்ட் நேம், கோர்ஸ், ஃபீ நான் என்டர் பண்றேன். இப்போ சேவ் பட்டனை கிளிக் பண்றேன். ரெக்கார்ட் ஆட்னு வந்துருச்சு. வியூ பட்டனை கிளிக் பண்ணா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஆட் பண்ண ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா கிரிட் வியூவில் இந்த மாதிரி வியூ பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது எப்படி WP கான்செப்ட் யூஸ் பண்ணி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம், WP கான்செப்ட் யூஸ் பண்ணி செய்கிறது எப்படின்றது. இப்போ நம்மளோட C# விஷுவல் ஸ்டுடியோவுக்கு போவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபைல், நியூ, ப்ரொஜெக்ட். இதில் C# விண்டோஸ் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணிக்கிறேங்க. இதில் நேமை கொடுத்துட்ருங்க, ப்ராஜெக்டுக்கான பேரை கொடுத்துட்ருங்க. ஏதாவது பேர் உங்களுக்கு கிளிக் ஓகே கொடுக்குறேன்னா ப்ராஜெக்ட்டுக்கு மேட்சான பேராக கொடுங்க. ரைட், பார்த்தா ஒரு பிளாங்க் ஃபார்ம். இப்போ இந்த பிளாங்க் ஃபார்மை வந்து நம்ம வந்து நமக்கு ஏற்றவாறு நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். ரைட், இந்த மாதிரி சைஸை வச்சுட்டு டூல் பாக்ஸில் போயிட்டு லேபலை நம்ம எடுப்போம். சும்மா லேபல்னு டைப் பண்ண வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ லேபலுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டிஸில் வந்து டெக்ஸ்ட் ஒன்று WP CRUD C#.net கொடுத்துட்டு இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஃபாண்ட்டை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவோம். ரைட், எப்படி மாற்றி வச்சுக்குவோம். ஓகே, இந்த மாதிரி செஞ்சுக்குவோம். இப்போ வந்து அடுத்த வேலை வந்து வேலை போயிட்டு குரூப் பாக்ஸ் ஒன்று ட்ராக் பண்ணிக்குவோம். இப்போ குரூப் பாக்ஸில் வந்து நம்மளுக்கான பேரை கொடுத்துக்குவோம். ஸ்டூடெண்ட். ரைட், இப்போ லேபல்ஸை ட்ராக் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட், ரைட், நேம்னு course or the fee. இப்போ டெக்ஸ்ட் ஃபீல்டை போடுவோம். ரைட், இதுக்கான நேமும் கொடுத்துக்குவோம். txt நேம் அது txt கோர்ஸ் அது txt ஃபீ. இப்போ இங்கே நான் வந்து டேட்டா கிரிட் வியூ எடுத்துக்குவோம், ட்ராக் பண்ணிக்குவோம். இங்கே பட்டன்ஸ் கொடுப்போம், 2 பட்டன்ஸ். சேவ். அடுத்தது வியூ. ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் கூட்டிக்குவோம். ஃபோர்க்ரவுண்ட் கலரை கொஞ்சம் டெக்ஸ்ட்டை கலரை மாற்றிக்குவோம் அப்படி. ரைட், இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன பார்க்குறோம்னா ஃபார்மை வந்து நம்ம
டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோம். WP CRUDன்னு என்டர் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் வந்து மாறிடுச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் சைஸை வந்து கணக்காக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ரைட், இப்போ வந்து நம்ம அடுத்த வேலைகளை செய்வோம். இதில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் நியூ கிளாஸை செலக்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ண ஸ்டூட்னு சொல்லி. ரைட், இப்போ இதில் வந்து நமக்கு விஷயத்தை வந்து நம்ம செய்வோம். இதுக்கான அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து செஞ்சுக்குவோம் ஃபர்ஸ்ட். இப்போ நான் செஞ்சது இருக்குது, நான் செய்ய தேவையில்ல, நான் அப்படியே தூக்கி இதில் போடுறேன். ஏன்னா அது எழுத போனோம்னா லேட் ஆகும். ரைட், இப்போ அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது டேட்டாபேஸ் க்ரியேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் SQL சர்வர் உங்கள் மெஷினில் இன்ஸ்டால் பண்ணாதாக்கில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. டேட்டாபேஸ் க்ரியேஷன் வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டாபேஸ், இதில் போய் நியூ டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரைட், க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணால் அப்படி தான் இருக்கும், ஒரு பேர் ஒன்று கொடுத்து. அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணனா பாருங்கள், டேபிள்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த டேபிள்ன்ற ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ டேபிள்னு கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்னென்ன கொலம் வேணுமோ அதை நீங்கள் கொடுக்க தான் இருக்குது. டேட்டா டைப்போட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் ஆகும். இப்போ இந்த மாதிரி தான் டேபிள் க்ரியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்குமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் உள்ள நான் வேல்யூஸ் ஆட் பண்ண வேல்யூஸ்லாம் இந்த டேபிளில் இருக்குது. இப்போ வந்து இந்த டிசைனிங்கை பார்த்தீங்கன்னா ஐடிக்கு வந்து ப்ரைமரி கீ செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இல்லை டேட்டா டைப் வந்து இன்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு டேட்டா டைப்ஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள் டேட்டா டைப்ஸில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் கொடுத்துருக்கணும். அந்த டேட்டா டைப்ஸை வந்து நீங்களும் போட்டு இந்த டேபிளை க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ரைட், இப்போ அந்த ஐடென்டிட்டி வந்து நோன்னு தான் வரும். நான் எஸ் கொடுத்துக்கிறேங்க. ஐடென்டிட்டி எஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும் 1 by 1 நீங்கள் ரெக்கார்ட் ஆட் பண்ண. அதை தாங்க நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும், டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ரைட், இங்கே நான் 4 வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், கோர்ஸ் அண்ட் ஃபீனு. கெட் அண்ட் செட் மெத்தட் நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்த 2 மெத்தட் க்ரியேட் பண்ணியிருப்பேன் கீழே. பப்ளிக் வாய்ட் ரெஜ்னு ஒரு மெத்தட். இதுக்குள்ளே 4 ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். நேம், கோர்ஸ் ஃபீன்னு சொல்லி 4 ஆர்கியூமெண்ட் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே தான் நான் கோட் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இன்சர்ட் கோரி எழுதியிருக்கேன். ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து இந்த காலமில் வந்து இந்த காலம்ஸ் என்னென்ன காலம்ஸ் இருக்குது அந்த காலம்ஸ் 3 கொடுத்துருக்கேன். ஐடி வந்து எட்டோ இன்க்ரிமெண்ட், ஐடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற ரெஸ்ட் ஆஃப் த காலம்ஸை நீங்கள் கொடுக்கணுங்க. ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ஆஃப் த காலம்ஸை கொடுத்தா தான் ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆகும். இப்போ நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கோர்ஸ் அண்ட் ஃபீன்னு கொடுத்துட்டு இங்கே நான் வந்து நேம், கோர்ஸ் அண்ட் ஃபீன்றது இங்கே நான் கொடுக்குறேன். ரைட், சிலெக்ட் ஐடென்டிட்டினா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு ஐடென்டிட்டி நம்ம கொடுக்குறது. ஓகே, இங்கே நான் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ஷனையும் கோரையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும். இது ஓகேயாக இருந்தால் உங்களுக்கு அந்த இது வந்து ஒர்க் ஆகும். ரைட், இது வந்து ரெக்கார்டு வந்து உங்கள் டேட்டா பேஸில் வந்து ஆட் ஆகும். அதான் நான் கொடுத்துருக்கேன். ஆட் பண்ணுற விஷயத்தை தான் நான் காட்டியிருக்கேன். ஓகே, வெரி சிம்பிள். ஆட் பண்ணுறது தான் நான் காட்டியிருக்கேன். ஓகே, ரைட். இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு நான் ஒரு பேர் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஃபீல்டு வந்து கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் நேம், டெக்ஸ்ட் ஃபீல்டு பேர்களை வந்து நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம். ரைட், இதில் வந்து இதில் பேர்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ரைட், இப்போ அவ்வளோதான் விஷயம்னு. ரைட், இப்போ அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேவ் பட்டன்ற கோட் இதை தூக்கி இதில் போடுறோம். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். திரும்ப நான் போட்டோம்னா ரைட், இங்கே இதில் வந்து நான் ஒரு இது நான் காப்பி பண்ணி போடலை. நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதை வந்து நான் இதில் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே நான் காப்பி பண்ணி அங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன எரர்னா SQL நேம் ஸ்பேஸை உள்ளடக்கணுங்கன்னா அப்படின்னா தான் SQL கிளாஸஸ் எல்லாம் எழுதலாம். யூஸிங் சிஸ்டம் .data.sql கிளையண்ட்ன்ற நேம் ஸ்பேஸை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண முடியும். அதை நீங்கள் இங்கே மேலே டிஃபைன் பண்ணிக்கிறீங்க. இப்போ அந்த எரர்ஸ் எல்லாம் உங்களுக்கு போயிடும். இப்போ வந்து உங்களுக்கு கனெக்ஷன் இப்போ வந்து அதே மாதிரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான், அதே தான் உங்களுக்கு இருக்குது பாருங்கள். ரைட், நான் வந்து கனெக்ஷனை கொடுக்குறோம். ரைட், இது தான் டாட்னா என்ன, கரண்ட் மெஷின், டேட்டாபேஸ் நேம், அவங்களோட
MySQL username and password, SQL server username and password. Username and password நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே லாகின் பண்ணுற நேரம் நீங்கள் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து SQL server இன்ஸ்டால் பண்ணுற நேரம் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் கொடுங்க. ரைட். இன்டகிரேட்டட் கேட்டலாகில் இனிஷியல் கேட்டலாகில் வந்து டேட்டாபேஸ் நேம் கொடுக்குறோம். இங்கே வந்து கோடு எழுதுகிறோம். கோலமை ஸ்பெசிஃபை பண்ணுறது, இந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து இங்கே பாஸ் பண்ணும். இதான் நடக்குது. கனெக்ஷனை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, இது வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 டெக்ஸ்ட் ஃபீல்டு என்னென்ன வேல்யூஸ் நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ பார்த்தீங்கன்னா TXT இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் டாட் ரெஜ் இந்த 3 டெக்ஸ்ட் ஃபீல்டு தான் நேம் கொடுத்துருக்கோம். அந்த 3 டெக்ஸ்ட் ஃபீல்டு என்னென்ன என்டர் பண்ணுறீங்களோ வேல்யூஸ் வந்து TXT நேம் கோர்ஸ் அண்ட் ஃபீல வந்து அந்த 3 வேல்யூஸ் வந்து இந்த ரெஜ்ன்ற மெத்தடில் வந்து அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு பாஸ் ஆகிட்டு அது வந்து இந்த இன்சர்ட்டில் வந்து இந்த வேல்யூஸ்க்கு வந்து இதில் போய்ட்டு பாஸ் ஆகும். பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்கார்ட் வந்து இன்சர்ட் ஆகும் உங்களோட டேட்டாபேஸ் டேபிளில் போய்ட்டு. இதுதான் நடக்கிறது வந்து இன்சர்ட்டிங் வந்து வெரி சிம்பிளாக இன்சர்ட்டிங் ஆகும். ரெக்கார்ட் வந்து இன்சர்ட் ஆன சக்ஸஸ்னால் மெசேஜ் வந்து ரெக்கார்ட் ஆடட்ன்றது உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். ரைட். அடுத்தது வந்து வியூன்ற பட்டனை கிளிக் பண்ண உங்களுக்கு என்ன ரெக்கார்ட்ஸ் வந்து வியூ ஆகணும். அப்போ வந்து கீழே வந்து பாருங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வியூன்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் நான் கொடுத்துருக்கேன் லிஸ்ட் கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி இந்த இது லிஸ்ட் ஸ்டூட் அதாவது ஸ்டூடெண்ட் கிளாஸில் உள்ள எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுறோம். கெட் ஸ்டூடெண்ட்ன்றத ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே கீழே வந்து லிஸ்ட் கொடுத்துட்டு இதில் வந்து கனெக்ஷனை வந்து நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன் கீழே. ஓகே, கனெக்ஷனை கொடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன். எனக்கு செலக்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் சொல்லி உள்ள ஸ்டூடெண்ட் டேபிளில் உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸையும் வந்து லோட் பண்ணி SQLன்ற வேரியபிளில் போடுறோம். இங்கே நம்ம வந்து கனெக்ஷனையும் SQL குவாரியன்ஸ் செக் பண்ணுறோம். SQL கமாண்டை பயன்படுத்தி SQL ரீடர் உங்களுக்கு ரீட் பண்ணுறோம். அவ்வளோ ரோஸ் அண்ட் காலம்ஸை வந்து ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை ஈக்குவல் பண்ணுறோம் இந்த வேரியபிள்ஸ்க்கு. டாட்னா அந்த கிளாஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த CD ஈக்குவல் இதெல்லாம் வந்து டேட்டாபேஸ் காலம்ஸ்லேருந்து வர வேல்யூஸ் dr.id drst நேம் கோர்ஸ் ஃபீ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதிலேருந்து வர்றது டேட்டாபேஸ் டேபிள்லேருந்து வர்றது. இந்த டேபிள்லேருந்து வர காலம்ஸ் தான் அதில் நான் ஸ்பெசிஃபை பண்ணி காட்டுறேன். இதை வந்து ரிலவெண்ட் வேரியபிள்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நான் பாஸ் பண்ணி காட்டுறோம். அவ்வளோதான். அதை l.add எஸ்ன்னு கொடுத்தோம்னா அதில் அட் ஆயிரும். ரிட்டர்ன் LIன்னு சொன்னால் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். உங்களுக்கு வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அந்த டேபிளில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். இதை தான் நான் வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, வெரி சிம்பிள். இங்கே நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து டேட்டா கிரிட் வியூ டாட் டேட்டா சோர்ஸில் LIன்னு கொடுத்தோன்னே அதில் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆகி காட்டும். வியூ பட்டனை கிளிக் பண்ணால் லோட் ஆகி காட்டும். இவ்வளோ தான் உங்களுக்கான செய்ய வேண்டிய விஷயம். இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் செஞ்சுட்டு போகிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம டியூட்டர்ஸ் ஃபைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.